இப்போது உதயநிதி அவர்கள் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. அங்கே சொன்ன வார்த்தை என்னென்னா, பாஜக என்றால் அடக்குமுறை, அதிமுக என்றால் அடிமைத்தனம், திமுகவினுடைய அடையாளம் வந்து சமூக நீதி அரசியல். ஒவ்வொருத்தனுடைய அடையாளம் வந்து சொல்லியிருக்காரு. பாஜக என்றால் அடக்குமுறை என்றாரு. இவங்க பண்ணுறது என்ன? போஸ்டர் மேலே எங்க ரேஷன் கடைக்கு ஒரு பாட்டி போகுது, பொருள் கிடைக்கல, அதோடைய ஆதங்கம். அந்த பாட்டிக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல. ஏன்டா நீங்களாம் 50,000 கோடி 60,000 கோடி 1,00,000 கோடின்னு திருடுறீங்களடா, நான் 1 கிலோ சர்க்கரை கூட அலைய வேண்டியதாக இருக்கிறா அப்படின்னு அது ஏதோ ஆதங்கப்பட்டிருக்கு. இந்த மண்ணை வாரி அடிச்சிருக்கு இந்த போஸ்ட் மேலே. அதுக்கு அந்த பாட்டியை பிடிக்கிறதுக்கு நீ தனிப்பட வைக்கிறியே, நீ அடக்குமுறையை பற்றி நீ பேசலாமா? இது அடக்குமுறை இல்லையா? ஒரு சர்வ சாதாரணமான ஒரு அவன் கிளி ஜோசியம் சொல்லக்கூடியவன். அவன் கிளி ஜோசியம் சொல்லிட்டான், இவன் ஜெயிக்க மாட்டான்னு சொல்லிட்டானா, என்னமோ சொல்லிட்டான். அவனை போய் பிடிக்கிறீங்க. விட்டா அந்த கிளியுமே பிடிச்சி உள்ளே விட்டுருப்பானுங்க. சரியா? இதெல்லாம் அடக்குமுறை இல்லையா? இதெல்லாம் நடந்திருக்குங்க. கடலூரில் இது நடந்தது. இந்த கிளி ஜோசியம் சொன்னவனை பிடிச்சி உள்ளே வச்சது அப்படின்றது நடந்தது. சரியா? துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், இவங்க என்ன கேட்டாங்க உங்களை? மிஞ்சி போனால் என்ன 23,000 ரூபாய் சம்பளம் போட்டிருக்கீங்களா? இந்த 23,000 10,000 குறைக்கிறீங்களா? எப்படா நீங்கள் குறைக்கிறீங்க? பணி நிரந்தரத்தை கூட 2வது பட்சம் தாங்க, சம்பளத்தை எப்படிங்க நீங்கள் பாதிக்கு குறைப்பீங்க அப்படின்ற கேள்வி கேட்டதுக்கு நீங்கள் எப்படி அவங்களை அப்புறப்படுத்துனீங்க? அது அடக்குமுறை இல்லையா?